அவ்வளோ சரக்கு வச்சிருக்க அப்படி. அது பாண்டிச்சேரி போயிட்டு வரான்ல, அதனால அந்த மீட்டிங் போய் பாருங்க. இப்ப இல்லப்பா, உடனே புகழ் என்னன்னு புகழ் வந்து மாமா மச்சான் அப்படிதான் பேசிக்குவோம் நாங்கள் செட்டில். பட் அதெல்லாம் எடிட் பண்ணுவாங்க. ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாலிட்டி. பயங்கரமா திடீர்னு பாட்டு பாடுவான், டான்ஸ் ஆகும், என்ன அவன் என்ன பண்ணுவான்னு இந்த டைம்ல தான் தெரியும். அவ்வளோ சரக்கு வச்சிருக்க அப்படி. அது பாண்டிச்சேரி போயிட்டு வரான்ல, அதனால அந்த மீட்டிங் போய் பாருங்க. இப்ப இல்லப்பா, உடனே புகழ் என்னன்னு அதாவது நான் இப்போ எங்கே போனாலும் புகழை கேட்டுன்னு சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லி விடுறாங்க. உனக்கு நிறைய இடத்துல எனக்குமே வந்து விஜய் டிவி புகழ் குரேஷி வரான்னு போட்டாருன்னா விஜய் டிவி புகழ் வரேன் பேனர் விஷயம் ஏன் வரலன்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன கேட்குறாங்க. அதனால விஜய் டிவி புகழ்னு விஜய் டிவி ஃபேம்ன்றதை மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு இந்த பிகின் விஷயம் மூலியமாக நான் சொல்லிக்கிறேன். அப்போ என்ன பேர் வைக்கலாம் புகழ்? நீங்களே ஒரு சஜஸ்ட் பண்ணுங்க. ஒரு நேம் நீங்களே வைப்பீங்களா ஏதாச்சும்? நாங்கள் வைக்கல. நீங்களே விஜய் டிவி புகழ் இல்லைன்னா உங்களுக்கு என்ன பேர் விரும்புறீங்க? மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை நான் ஏற்றுக்கிறேன்ப்பா. வெறும் புகழ். என்ன புகழ்? புதிய தளபதி புகழா? குட்டி தளபதி வச்சுக்கிறீங்களா? இந்த பேரை குட்டி தளபதி புகழா? ஐயா நான் இப்போதைக்கு எதுவும் வச்சுக்க விரும்பல. நீங்க யார் யாருக்கு என்னென்ன இருக்கோ அதாவது அங்கங்க இருக்கட்டும். அப்ப புகழே இருக்கட்டும். புகழ் இருக்கட்டும். சரி, ஓகே. சோ அவார்ட் வாங்குறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டி அதுக்கு முன்னாடி அது சக்சஸ்ன்ற ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ணாதான் அவார்டுன்றது கிடைக்கும். அந்த சக்சஸ்ன்ற ஒரு விஷயம் வர்றதுக்கு படாத பாடுபட வேண்டியிருக்கும். யூ நோ தட். நிறைய விஷயங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து தாண்டியும் வந்திருக்கீங்க. சோ அதுல எந்த ஒரு விஷயம் இவ்ளோ சேலஞ்சிங்கா இருந்தது பட் இதை தாண்டி இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் ஏதாவது திரும்ப அந்த ஸ்டேஜ்ல சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல அப்படி இல்லை. இப்போ வரையுமே எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நான் எல்லா மேடையிலையும் எல்லா இடத்துலையும் சொல்றது அதுதான். நிறைய வந்து இப்போ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம சோர்வடைஞ்சு உட்காரக்கூடாது. நமக்காக லைக் பண்றதுக்கு ஒரு 100 பேர் இருக்காங்களா, அவங்கள சந்தோஷப்படுத்தணுன்றது தான் என்னோட ஆசை. கீழே இருக்க கமெண்ட் எல்லாம் பார்த்தா யாராலையும் வரவே முடியாது இந்த ஸ்டேஜுக்கு. அவங்களால அதை மட்டும் தான் பண்ண முடியும். அந்த கமெண்ட் போறதா என்ன ஆகும், அதை பார்த்து நம்ம சேட் ஆக முடியும். மற்றபடி வேற எதுவுமே நம்மள பண்ணவே முடியாது. நம்ம போயிட்டே இருக்கணும், அதெல்லாம் பார்க்கவே கூடாது. நம்ம லைக் பண்றவங்களும் நம்ம சந்தோஷத்தை கொடுத்துட்டு போகணும். அது மட்டும் தான் என்னோட இருக்கு. அதுதான் எதுல நம்ம வந்து தோக்கணும் நினைக்குமோ அதை வந்து நம்ம ஜெயிக்கணும்ட்டு அதை போராடணும், அவ்வளோதான். மற்றபடி வேற எதுவும் இல்லை. போயிட்டே இருப்போம் ஜாலியா. ஸோ லைஃப்ல நிறைய ஹாப்பினஸ் வர மாதிரி இன்னொரு புது ஹாப்பினஸ்னா ரித்தன்யா பாப்பா இல்லையா உங்களுடைய குழந்தை. ஸோ எந்த அளவுக்கு ஒரு லைஃப்ல ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க, இல்லை ஒரு பாசிட்டிவிட்டி, எந்த அளவுக்கு ஒரு லக்கி சாம் ரித்தன்யா? இல்லை ரித்தன்யா பிறந்ததுக்கு அப்புறம் என் ஒய்ஃப் மேலே தான் எனக்கு ரெஸ்பெக்ட் அதிகமாக வந்துச்சு. ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தப்ப நான் கூட உள்ளே இருந்தேன், ஆப்ரேஷன் தேட்டரில் இருந்தேன். உள்ள அந்த கஷ்டத்தை பார்க்குறப்ப ஒரு பெண் வந்து தான் உயிர் போகும்னு தெரிஞ்சு இன்னொரு உயிரை பெற்று எடுக்கிறதுலாம் ஒரு பெண்களால் மட்டும்தான் முடியும். அது என் பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ வலி இருக்கு. இவ்வளோ வலியை தாண்டி நம்மளை கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் அம்மா வளர்க்குறாங்கன்னா எல்லாருக்கும் சொல்கிறது தான், நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிறது அப்பா அம்மா மட்டும்தான். யாரும் தயவு செய்து அவங்கள விட்டுறாதீங்க. ஏன்னா தான் பிள்ளை எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க தான் ஹீரோ. அதனால அப்பா அம்மா மட்டும் என்னைக்கு விட்டுறாதீங்க, அவங்க கண்ணிலேருந்து தண்ணி வர வச்சிடாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன்.